ஹாய் யூவர்ஸ், நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம். அதை ஐஸ்கிரீம் எப்படி தயாரிக்கிறதுன்றதை நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருட்களை பற்றி பார்ப்போம். க்ரீம் பவுடர் முதல்ல வாங்கிக்கணும். நான் 50 கிராம் க்ரீம் பவுடர் எடுக்கிறேன். அதை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கிறோம். அந்த பவுடரில் சின்ன உருண்டையான திட்டுக்கள்லாம் இருந்தால் அதை நம்ம சரியான முறையில் எடுத்து நல்லா பவுடராக வச்சுக்கணும். இப்போ அதில் நம்ம தண்ணி சேர்க்குறோம். இதுக்கு இவ்வளோ அளவு இதெல்லாம் கிடையாது. தண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம அதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆக்கிக்கிறோம். எப்படி ஒரு மைதா மாவை நம்ம அந்த பசைக்கு கலக்கிறோமோ அதே மாதிரி கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அதை நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும். சின்ன உருண்டையாவோ சின்ன திப்பியாவோ இருந்தாவோ அதை நம்ம சரியான முறையில் நம்ம அதை நல்லா கரைச்சி விடணும். பாருங்கள், இது எப்படி ஒரு ஸ்மூத்தான ஒரு நல்ல ஒரு இதாக கிடைக்கிது பாருங்கள். இதே மாதிரி நம்ம நல்லா அடிச்சுக்கிட்டே இருக்கணும். நல்லா போட்டு அடித்து பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா வருது. இப்போ இது மேலேயும் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றி இது க்ரீமு, அதாவது இப்போ கேக்குக்கெல்லாம் இருக்கும்ல, க்ரீமு மேலே கொடுக்குறாங்கள அந்த க்ரீம் தான் இது. இதில் கொஞ்சோண்டு நம்ம ஜீனியை வேறு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துக்கிட்டு நல்லா பாருங்கள், நல்லா வருது. ஒன்றுமே இல்லை, நம்ம லெஸ்ஸி செய்கிறோம் பாருங்கள், அதே மாதிரி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி நம்ம நல்லா அடிச்சுக்கிட்டே இருக்கணும். நல்லா முட்டையை எப்படி கலக்கும் அது மாதிரி நல்லா வேகமாக கலங்க. உங்களால் இதில் பண்ண முடியலைன்னா மிக்சியில் கொஞ்சமாக லைட்டாக தண்ணியை வச்சுக்கிட்டு அப்போயே நம்ம இதை நம்ம அடிச்சுக்கணும். க்ரீம் பவுடர் வாங்கி வச்சுருந்ததுனால நான் க்ரீம் பவுடர் ஆட் பண்ணுறேன். க்ரீம் பவுடர் உங்களுக்கு சரியான இடத்துல கிடைக்கலைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் தயிர்லேருந்து எடுப்பீங்கள்ல வெண்ணெய், அது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கடையில் வேறு ஏதாவதுக்காக அது வாங்கியாந்து வச்சுருப்பீங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ரெடி ஆகிட்டு பாருங்கள். இதை நம்ம ஃப்ரீசரில் நம்ம வைக்கணும். அதை நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுருங்க. சிறிது நேரம் அது ஃப்ரீசருக்குள்ளே இருக்கணும். 15 minutes later, பொதுவாக லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன் வியூவர்ஸ், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த க்ரீமு நம்ம எப்படி இருக்குதுன்றதை பார்க்க போகிறோம். 15 நிமிஷம் நமக்கு ஆயிட்டு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதோ பாருங்கள் எப்படி வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது பாருங்களேன். நம்ம இப்போ இதில் ஜீனி ஒரு ஸ்பூன் சேர்க்க போகிறோம். ஜீனி ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம அதை மறுபடியும் நல்லா கிண்டணும். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ஐஸ்கிரீம் எப்படி தயாரிக்க போகிறதுன்றதை மறுபடியும் பார்க்க போகிறோம். 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1/4 லிட்டர் ஊற்றிட்டேன் ஏற்கனவே. இப்போ நம்ம இன்னொரு 1/4 லிட்டர் ஊற்றுறோம். 1/2 லிட்டர் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம ஐஸ்கிரீம் மிக்ஸை எடுத்துக்கிட்டோம். இதை நம்ம இந்த பாலில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த பவுடர் இப்படி தான் இருக்குது. இதை நம்ம சாதாரணமாகவே தண்ணியோ இல்லை பால்லையோ கலந்து சேர்க்காம சும்மா சாதாரணமாகவே இந்த காய்ச்சிக்கிட்டு இருக்கிற பாலில் நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்து அதை கை விடாமல் நம்ம கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம இந்த பவுட்ரு கலந்த பாலை 5 நிமிஷம் கண்டினியூவாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா அந்த பவுட்ரு ஃபுல்லாக அந்த மிக்ஸ் ஆகிடும், நல்லா கரைஞ்சிரும். இப்போ நம்ம இதில் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற க்ரீமை இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதோ இந்த க்ரீம் இருக்குல்ல, இதை நம்ம இந்த பாலில் சேர்க்குறோம். இது சேர்த்துட்டு நம்ம அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அதை நம்ம இதே மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். விடாமல் கை எடுக்காமல் அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த ஐஸ்கிரீமுக்கு நமக்கு பாத்திரம் கனமாக இருக்கணும். கனமான பாத்திரத்தில் செஞ்சாதான் நம்ம ஐஸ்கிரீம் செய்யும்போது பாத்திரம் அடியில் கனமான பாத்திரமாக இருக்கணும்.
ஏன்னா பால் வந்து ரொம்ப நேரம் நம்ம காய்ச்சிக்கிட்டு இருக்கிறதுனால வந்து பால் அதிகமாக அப்பைக்கப்போ பொங்கும். நம்ம வந்து சிம்மிலேயே வச்சுருந்தாலும் அது பொங்கும். அப்போ வந்து ஒரு கருப்பாக ஒரு மேலே வந்து ஒரு ஆடை படந்த மாதிரி ஆகிடும். அதனால சில்வர் பாத்திரத்துலேயோ இல்லை லேசான பாத்திரத்துலேயோ வந்து நம்ம ஐஸ்கிரீம் செய்யக்கூடாது. கொஞ்சம் கனமான அலுமினிய பாத்திரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை வீட்டில் நீங்கள் அதை விட வேறு நல்ல ஒரு கனமான பாத்திரமாக இருந்தால் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இது நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு நமக்கு தேவையான அந்த பதம் வந்து நமக்கு கிடச்சிட்டு அந்த கரண்டியில் வந்து நம்ம கலந்த ஐஸ்கிரீம் மிக்ஸும் அந்த க்ரீமும் அப்படியே படிஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஆற வைக்க போகிறோம். இதை ஆற வச்சதுக்கப்புறம் எப்படி ஆற வைக்கிறேன் பாருங்கள். ஒரு சின்ன சின்ன மூடி, அந்த மூடியில் வந்து சாதம் வடிக்கிற தட்டு இருக்குதுல்ல, அது இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இல்லை ஓப்பனாகவே நீங்கள் அதை வந்து நல்லா ஆற வச்சு அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைங்க. நமக்கு அலுமினிய பேப்பர் அது நம்ம கிடைக்கணும், அது நம்மள்கிட்ட இருக்கணும் இதுக்கு. அப்போ தான் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது வேர்வை அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஐஸ்கிரீமோட வேர்வை வந்து அதில் பட்டு அந்த துளிகள் வந்து அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்ம ஐஸ்கிரீமில் உளுந்துரும். அப்போ வந்து அது நல்லா இருக்காது. அதனால நம்ம வந்து அலுமினிய ஷீட்டை நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. இது மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு உள்ள ஃப்ரீசருக்குள்ளே வச்சு ஹையில் வச்சுருங்க. இப்போ வந்து இதை நம்ம வந்து 2 hours later. இப்போ நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுப்போம், எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்ப்போம் வாங்க. இதே மாதிரியான டைட்டான ஒரு இதுலேயே நம்ம வைப்போம். இடையில தொடர்ந்து வேணாம் பார்க்க வேண்டாம், அப்படியே வச்சிடலாம். ஓரளவுக்கு நமக்கு கெட்டியாக இருக்குது பாருங்கள். ஓரளவுக்கு வந்துட்டு இப்போ வந்து இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை அவ்வளவையும் எடுத்து மிக்சியில் வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு 3 நிமிஷம், எலக்ட்ரிக்கல் பீட்டர் இல்லை அதனால நான் வந்து மிக்சியில் போடுறேன். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக்கல் பீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம ஒரு 2-3 நிமிஷம் கண்டிப்பாக போட்டாகணும். இதை இப்படி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், மிக்சியில் போட்டு எடுத்துட்டேன். இவ்வளவுதான். இதை வந்து மறுபடி நம்ம வந்து முன்னாடி வச்ச மாதிரியே எப்படி பேக் பண்ணி வச்சோமோ ஃப்ரீசருக்குள்ளே, அதே மாதிரி நம்ம வந்து பேக் பண்ணி வச்சிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் பாதியோட நிப்பாட்டிடுறீங்க. இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. நம்ம சேனலில் வந்து 30 வியூஸ் வந்தால் 20 பேரோட சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி பேக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மறுபடியும் இதை ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். நல்லா கரெக்டாக பேக் பண்ணிடுங்க. இப்போ வந்து நமக்கு ஐஸ்கிரீம் தேவைன்னா நாள் இதே மாதிரி நாளே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க. நைட்டு தயார் பண்ணி வச்சுருங்க. மறுநாள் காலையில் 10-11 மணிக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம காலையில் பண்ணோம்னா அன்றைக்கி சாயங்காலம் தான் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியும். நாள் நைட்டு ஒரு 7-8 மணிக்கு வந்து இதை செஞ்சு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா காலையில் 10-11 மணிக்கு வெயிலில் கொடுக்கறதுக்கு பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அது மாதிரியான ஏற்பாட்டை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐஸ்கிரீம் ரெடி ஆகிட்டு இதை நான் வந்து எப்படி எடுக்கிறேன்றதை பாருங்கள். ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கிறேன். தண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு கரண்டியை போட்டு எடுத்தோம்னா ஈஸியாக நமக்கு வரும். இப்போ வந்து அந்த கரண்டியை வந்து நான் முதல்ல வந்து சும்மா சாதாரணமாக எடுத்துட்டேன், அதனால எனக்கு சரியாக வரல. நான் அதுக்கப்புறம் நல்லா தண்ணியில் கரண்டியை போட்டு நல்லா தண்ணியில் எடுத்தேன். ஏன்னா வந்து சில்லுன்னு அந்த ஐஸ் இருக்கிறதுக்கு அதுக்கும் வராது. நம்ம தண்ணியை நல்லா கரண்டியை நல்லா வச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நல்லா அழகாக வருது பாருங்கள்.
இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பேக்கிங்கில் நான் வந்து இந்த பவுட்ரு இதெல்லாம் எடுத்து நம்ம பண்ணினதுக்கு வந்து எனக்கு ஒரு 100 ரூபாய் செலவானுச்சு. பால் ஒரு 1/2 லிட்டரு நான் வாங்கினேன், அதையும் சேர்த்து ஒரு 120 ரூபா எனக்கு செலவானுச்சு. ஆனால் இப்போ நான் செஞ்ச இந்த ஐஸ்கிரீமில் வந்து 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு உண்டான ஐஸ்கிரீம் வந்து நான் தயார் பண்ணியிருக்கிறேன். பார்த்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டிலையே செஞ்சு சாப்பிடுங்க. நான் அம்மா சொல்லியிருப்பாங்க அந்த ஐஸ்கிரீம் விலை 120 ரூபான்னு. ஆனால் அது உண்மையாகவே ஒர்த்து தான், செம சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. ஏன்னா வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கிட்ட ஃப்ரீசரில் வச்சுருக்கோம். ஆனால் நீ 5 மணி நேரம் வச்சாலே போதும். அந்த ஜில்லில் என் பல்லு பூசினதில் நான் வாயை பூசிட்டேன். இப்போ ஓகே, சூப்பராக இருந்த ஐஸ்கிரீம். அது மட்டும் ஒரு ஐஸ்கிரீம் 30 ரூபா. 30 × 6 பார்த்தா உங்களுக்கு வந்து 120 தாண்டி தான் எப்படி இருந்தாலும் போகும். அதனால் வந்து அந்த ஐஸ்கிரீமை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். 4 ஐஸ்கிரீம் தான் உங்களுக்கு 120 ரூபா வரும். ஐஸ்கிரீம் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. நான் 4 ஸ்டார் கொடுப்பேன். 4 ஸ்டார் இல்லை 5 ஸ்டார் கொடுக்கலாம், உங்களுக்கு சும்மா 4 ஸ்டார் கொடுக்குறேன். இந்த ஐஸ்கிரீம் நீங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். கடையில் செஞ்சு சாப்பிட்டா இந்த இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்காது. வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றதுனால உங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் வச்சுக்கோங்க. நம்ம சேனலை பார்க்குற பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருங்க. தேங்க்யூ.